வணக்கம் தமிழா. எங்கிட்ட இருக்குது லாவாவோட ஒரு புதிய ஸ்மார்ட் ஃபோன் லாவா ஸ்டார்ம் லைட். இது வந்து ஒரு பட்ஜெட் குறைஞ்ச விலையில் ஒரு அஃபோர்டபுளான 5G ஸ்மார்ட் ஃபோன். 2 வேரியண்ட் வருது. 4GB 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 8000 ரூபா, 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 8500 ரூபா. ஒரு 500 ரூபா தான் டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்குமே. 2 கலரில் கொண்டு வராங்க. பாக்ஸில் அந்த 2 கலரும் நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். உள்ளே வந்து இந்த சாஃப்ட் பேக் கேஸ் இருக்குது. சரி, இப்போ ஃபோனை வந்து வெளியே எடுக்கலாம். எங்கிட்ட இருக்குது டைட்டானியம் கலர்னு இந்த கலர். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா கையில் எடுத்த உடனே இந்த விலைக்கு நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பார்க்கவும் நல்லா இருக்குது, ஃபினிஷும் நல்லாவே இருக்குது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். நல்ல ஒரு இம்ப்ரெஷன் இதில் வந்து கிடைக்குது. ஃப்ரீ சர்வீஸ் அட் ஹோம்னு போட்டிருக்காங்க. லாவாவோட ஃபோன்கள் நீங்கள் வாங்குறீங்கன்னா அதில் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா அவங்க வீட்டிலே வந்து அதை வந்து சரி பண்ணி தருவாங்க. இல்லை ரிப்பேர் கொஞ்சம் பெருசுனா அதை கொண்டு போயிட்டு உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ அந்த வசதி இருக்குது. அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 15 வாட்ஸ் சார்ஜர், டைப் சி கேபிள் மற்றும் பின்னை வந்து தந்திருக்காங்க. ஸோ பேக் வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ்டாக பண்ணியிருக்காங்க. ஃப்ளாட் பேக்கு, சைடு வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. கார்னர்ஸ் வந்து ரவுண்டடாக பண்ணியிருக்காங்க. 8.3 mm திக்னஸ், 196 கிராம்ஸ் வெயிட்டில் இது வருது. பாட்டமில் ஆடியோ ஜாக், சிங்கிள் ஸ்பீக்கர் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். இந்த பவர் பட்டன் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே. ஸோ இது வந்து ஹைப்ரிட் டூவல் சிம். 2 சிம் போடலாம், இல்லாட்டி ஒரு சிம் ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அவுட் ஆஃப் த பாக்ஸ் எடுத்து செட் பண்ணி பார்க்கும்போது ஒரு க்ளீனான இன்ஸ்டாலேஷன், ப்ளோட்டோர் எதுவும் இல்லை. 19GB வந்து சிஸ்டம் ஆப்ஸுக்கு போகுது. சார் வேல்யூ லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. FM ரேடியோ இருக்குது. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் சூப்பர் ஃபாஸ்ட்னு சொல்ல முடியாது, பட் கெட்ஸ் இஸ் ஜாப் டன். யூடியூப் வீடியோஸ் வந்து மேக்ஸிமம் 1440 பிக்சலில் வந்து பார்க்கலாம். HDR கிடையாது. 6.75 இன்ச் டிஸ்பிளே, HD+ ரெசல்யூஷன் வருது. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தராங்க. வாட்டர் ட்ராப் நாச் இது. ஸோ ஒரு டீசனான டிஸ்பிளே இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு. எக்ஸ்போஷர் மற்றும் ஒயிட் வந்து ஒரு பாயிண்ட் கொஞ்சம் அதிகம் தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு 8000 ரூபாய்னு பார்க்கும்போது ஒரு டீசனான ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து இந்த ஃபோனில் தந்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 6400ன்னு புது சிப்செட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் இந்த சிப்செட்டில் வரக்கூடிய ஃபோனுன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஏற்கனவே வந்து டிமென்சிட்டி 6300ன்னு ஒரு சிப்செட், என்ட்ரி லெவல் 5G ஸ்மார்ட் ஃபோனுக்கு மீடியாடெக் சிப்செட். அது அதை விட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% கூட, அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஒரு பூஸ்ட்லாம் கிடையாது. ஒரு 5 to 6% பெட்டராக இருக்கும் 6300க்கு கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8000 ஸ்மார்ட் ஃபோனுக்குன்னு பார்க்கும்போது ஒரு டீசனான நல்ல ஒரு சிப்செட் இது. சின்ன சின்ன கேஷுவல் கேம்ஸ் விளையாடுறீங்க, நார்மலான டெய்லி டாஸ்க்கு, அதாவது UPI யூஸ் பண்ணுறதுக்கு, சோஷியல் மீடியா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்க்குறதுக்கு, ஏன் யூடியூப்பில் வீடியோ பார்க்க, முக்கியமாக நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க இந்த ஃபோனில். ஸோ இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் வந்து டீசெண்டாக இருக்குது. ஸோ இந்த விலைக்கு கரெக்டான ஒரு ஃபோனாக, செட்டப்பாக, பெர்ஃபார்மன்ஸும் வந்து விலைக்கு வந்து தந்திருக்காங்க. ஸோ நோ கம்ப்ளைண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டில். பின்பக்கம் வந்து 50 MP ரியர் கேமரா தந்திருக்காங்க. சோனியோட IMX752 சென்சர் இது. ஃப்ரண்டில் வந்து 5 MP கேமரா தான் தந்திருக்காங்க. ஸோ சில கேமரா சாம்பிள்ஸ்லாம் பாருங்கள். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் கேமராவில் எனக்கு ரொம்ப எதிர்பார்ப்புலாம் கிடையாது. பட் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து இதில் எடுக்கலாம். ஸோ பாருங்கள். $5000 mAh பேட்டரி, 15 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோடு இது வருது. ஸோ Android 15, நோ ப்ளூட்வேர். ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆப் க்ளோன் வந்து தந்திருக்காங்க. ஸோ டூவல் ஆப்ஸ் வந்து இதில் வந்து கிடைக்குது. ஆப் லாக் இருக்குது. சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் தந்திருக்காங்க. ஒரு க்ளீனான ஆண்ட்ராய்டு இன்ஸ்டாலேஷன் வந்து இதில் வந்து கிடைக்குது. ஸோ மொத்தத்தில் ஒரு லாவா ஸ்டார்ம் லைட் வந்து 8000 rupeesக்கு கண்டிப்பாக ஒரு வேல்யூ ஃபார் மணி 5G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ரொம்ப கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து பண்ண முடியாத அளவுக்கு ஒரு டீசனான ஒரு நல்ல ஒரு பேக்கேஜாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு டைட் பட்ஜெட்டில் ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் வேணும்பா,
ஒரு ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோனாக நான் யூஸ் பண்ணுறேன், இல்லாட்டி எனக்கு ஒரு செகண்ட் ஃபோனு வந்து வேணும், பட் அதிக செலவு பண்ணண்டாம், பெரியவங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து கரெக்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக அமையுது. ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமட்டு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ படுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுதல் லட்சுமாஜன். தமிழில் பேசி டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.